இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. இந்த மகா சந்தோஷத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவாலயத்தில் நடந்த பஸ்கா பண்டிகை. தேவனுடைய ஜனங்கள் தேவாலயத்தில் வந்து பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்ததினால், பாடி கர்த்தரை துதித்ததினால், தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்திலே வெளிப்பட்டதினால் மகா சந்தோஷம் எருசலேமில் உண்டானது. ஆனால் இதற்கு முன்பு அங்கே எப்படி இருந்தது? ஆலயம் பூட்டப்பட்டிருந்தது, பலிகள் செலுத்தப்படவில்லை, ஆராதனைகள் நடைபெறவில்லை, லேவியர்கள் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யவில்லை, தேவாலயம் அசுத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆனால் எசேக்கியா என்கிற ஒரு ராஜா கதவுகளை திறந்து தேவாலயத்தை சுத்திகரித்து ஊழியர்களை உற்சாகப்படுத்தி ஜனங்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து இந்த ஆராதனையை அவன் நடைமுறைப்படுத்தின போது எருசலேமிலே மகா சந்தோஷம். தெய்வ பிள்ளைகளே, நாமும் ஆயத்தப்படுவோம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு. நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி நம்மையே காணிக்கையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று மனதார முழு பலத்தோடு அவரை பாடி ஆராதித்து நம்முடைய வாழ்வில் அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தி நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே கர்த்தருக்கென்று நாம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து தேவ சமூகத்திற்கு வருவோமானால் நிச்சயமாக எப்படி எருசலேமிலே ஒரு மகா சந்தோஷம் உண்டானதோ அதை போல உங்கள் வாழ்வில் ஒரு மகா சந்தோஷம், உங்கள் வீடுகளில் ஒரு மகா சந்தோஷம், உங்கள் ஆலயங்களில் ஒரு மகா சந்தோஷம். தேவ பிள்ளைகள், நீங்கள் எங்கேயெல்லாம் இருக்கிறீர்களோ அங்கேயெல்லாம் ஒரு மகா சந்தோஷம். ஆராதிப்போம், சந்தோஷம் அடைவோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலே உடைய சமூகத்திலே வந்து ஆராதித்து மகா சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.